ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 5 இயர் அஃபிலியேட்டட் லா கோர்சஸ்க்கும் சோயில் கோர்சஸ்க்கும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கிறீங்க, உங்களுடைய கேட்டகரி ரேங்க் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, அதே மாதிரி வந்து கம்யூனல் ரேங்க்கும் உங்களுடைய கேட்டகரி ரேங்க்கும் எவ்வளோ கேப் வந்து இருக்குது, அதை எப்படி வந்து செக் பண்றது, எலிஜிபிலிட்டி ரேங்க்னா என்ன, ரேங்கிங் பர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியரா நம்ம இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரேங்கை பத்தி நம்ம கிளியரா வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல ரேங்க் லிஸ்ட்டை நீங்க வியூ பண்ணி பார்க்கிறதுக்கு அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான டைரக்டா நீங்க வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க மென்ஷன் பண்ணி உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, செக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு இந்த இடத்துல லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாஷ்போர்டு வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டாஷ்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. மேல வந்து உங்களுடைய ரேங்க் 12th நீங்க எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அதை மேல வந்து கொடுத்திருப்பாங்க. கீழ வந்து லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி 4 சப்ஜெக்ட் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ இதுதான் வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க், அதாவது உங்களோட ரேங்கிங் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது வந்து எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத உங்களுக்கு கடைசியில சொல்றேன். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா புதுசா வந்து ரேங்க் அப்படிங்கறது இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தா நம்மளுக்கு வந்து எனபிள் ஆயிருக்குது. அதாவது ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணல, போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து தனித்தனியா வந்து இண்டிவிஜுவல் ரேங்க் அப்படிங்கறத நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் வந்து கொடுப்பாங்க ரேங்க் லிஸ்ட், நம்ம டவுன்லோட் பண்ணி வந்து பார்க்க முடியும். பட் போன வருஷத்துல இருந்து இந்த யூனிவர்சிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பிடிஎஃப் நம்மளுக்கு வந்து கொடுக்காம ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட லாகின்ல போயிட்டு வந்து ரேங்க் வந்து வியூ பண்ணி பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்கனால மட்டும்தான் வந்து ரேங்க் வந்து வியூ பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இவங்க வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல விஷயம் தான். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரேங்க்னா என்ன, ஜெனரல் ரேங்க்னா என்ன, கேட்டகரி ரேங்க்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு புரியாத ஒரு புதிரா வந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரேங்க் அப்படிங்கிற இடத்துல ஜெனரல் ரேங்க் அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3486, கேட்டகரி ரேங்க் அப்படிங்கிறது 123. இப்போ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கேப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க வந்து ஃபாலோ பண்ணணுமே தவிர உங்களுடைய ஜெனரல் ரேங்கை நீங்க பார்க்க கூடாது. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல கட் ஆஃப் மார்க் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 84 இருக்குது. அவங்களுடைய கேட்டகரி ரேங்க் வந்து 123. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து ஒரு பிசி கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இவங்க வந்து பிசி கேட்டகரியில இவங்க வந்து பிஎல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்சஸ்க்கு 123வது ரேங்க்ல வந்து இருக்காங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 84. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இந்த இடத்துல கேட்டகரி ரேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எப்படியும் ஒரு 500 இல்ல 600 அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா நீங்களே வந்து பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு இன்னைக்கு வந்து இன்ஸ்டால வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு ப்ரோ நான் வந்து என்னோட கேட்டகரி ரேங்க் வந்து 500வது ரேங்க், எனக்கு 1000வது ரேங்க், எனக்கு 800 ரேங்க் இருக்கு, எனக்கு வந்து எலிஜிபிள் ஆகுமா, எனக்கு சீட் கிடைக்குமா, நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப ஒரு டவுட்டா வந்து கேட்டிருந்தீங்க. சரி, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கா தனித்தனியா ரிப்ளை பண்றதுக்கு நம்ம ஒரு வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரேங்கை எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க். இப்போ பிசி கேட்டகரியில உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு ஏத்த மாதிரி தான் இந்த இடத்துல 123 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த கேட்டகரி ரேங்கை எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் கார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. லைக் வந்து குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம். இந்த குவார்டர்லிக்கு ஹாஃப்லிக்கு இடையில அந்த மிட் டேர்ம் டெஸ்ட் எல்லாம் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இதெல்லாம் ஸ்கூல் டைத்துல படிச்சது மறந்து போச்சு. அந்த மிட் டேர்ம் எக்ஸாம் இது எல்லாத்துக்குமே ரேங்க் கார்டு கொடுக்கும்போது உங்க கிளாஸ்ல வந்து ஒரு 50 மாணவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த 50 மாணவர்கள்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இருப்பான், இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் ரேங்க் இருப்பான், நீங்க வந்து தேர்ட் ரேங்கா இருப்பீங்க. உங்கள மாதிரியே இன்னொரு பையன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பான்னா தேர்ட் ரேங்க்ல இருப்பான். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரே மாதிரி நீங்க வந்து மார்க் எடுத்திருப்பீங்க, ஒரே சப்ஜெக்ட்ல ஒரே மார்க் இருந்திருக்கலாம். இல்ல வெவ்வேறு சப்ஜெக்ட்ல வந்து மார்க் வந்து சேமா எடுக்கிறதுனால வந்து ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மூணாவது ரேங்க், இவனும் மூணாவது ரேங்க், ஒரு சில பேர் வந்து 4வது ரேங்க், அவனும் 4வது ரேங்கா இருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏத்த ரேங்க் கார்டுல எப்படி நடக்குதோ அதே மாதிரி பர்பஸ் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ரேங்கா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஜெனரல் ரேங்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா
வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ 5 இயர் பிஎல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்சஸ்க்கு ஒரு 20,000 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா 20,000 அப்ளிகேஷன்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3486வது பிளேஸ்ல வந்து இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அதே மாதிரி தான் உங்களுடைய கம்யூனிட்டி கட் ஆஃப் மார்க் இந்த இடத்துல பாருங்க. பிசியில் ஒட்டு மொத்தமாக ஒரு பிசி கம்யூனிட்டியில் பிஎல்எல்பி அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு ஒரு 15,000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 15,000 பேரில் நீங்கள் வந்து 123வது இடத்துல இருக்கிறீங்க. அப்போது 15,000 பேரில் நீங்கள் 123வதுல இந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குது. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கவர்மெண்டோடைய ரூல் வந்து இருக்குது. இன்னமும் புரியுற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனோட வந்து சொல்றேன். இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்டோடைய லா காலேஜுக்கான சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிளஸ் கவர்மெண்ட் எய்டட், அதாவது லைக் வந்து பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3229 சீட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீட்டை தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுக்குறது தான் இந்த யூனிவர்சிட்டியோடைய வேலை. அதனால தான் கவுன்சிலிங் வந்து நடத்துறாங்க. இப்போ 20,000 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுது. 20,000த்துல யார் யாருக்கு எவ்வளோ சீட் வேணும் அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறத ஒன்று வந்து வைக்கிறாங்க. இந்த 3220 சீட்ஸில் இந்த இடத்துல ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிற வந்து போட்டிருக்காங்க. ஓசி ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து 31% வந்து நம்மளுக்கு வந்து போயிடும். மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் சீட்டை வந்து பிசி பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து 26.5% வந்து சீட் வந்து போயிடும். பிசி முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% வந்து சீட் வந்து போயிடும். மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது எம்பிசி டிஎன்சி இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து 20% சீட்ஸ் வந்து போயிடும். ஷெட்யூல் கேஸ்ட்ல அதர்ஸ் அதாவது எஸ்சி ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% நம்மளுக்கு வந்து சீட் வந்து போயிடும். மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட் வந்து எஸ்சி ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்குறாங்க 3%. அதே மாதிரி வந்து இந்த எஸ்டி அப்படின்னா ட்ரைபல் ஷெட்யூல் ட்ரைபல்ஸில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு 1% சீட்ஸ் வந்து போயிடும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3229 சீட்டை நம்மளுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. அப்போது இந்த ஒட்டுமொத்தமாக கவர்மெண்டோடைய ஜிஓ என்ன பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீட் வந்து பிரித்து கொடுப்பாங்க. இப்போ பிசி கேட்டகரியில் ஒரு 10,000 பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா பிசி கேட்டகரிக்கே அந்த எல்லாருக்கும் சீட் வந்து கிடைச்சிராது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட கேட்டகரி ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கில் ரொம்ப நீங்கள் வந்து அதிகமாக ரொம்ப கம்மி லைக் வந்து நீங்கள் 100-150 இருந்தாலும் உங்களுடைய கேட்டகரி ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுல ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டகரி ரேங்க். உங்களுடைய கேட்டகரியில் நீங்கள் எத்தனாவது ரேங்கிங்கில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து ஆகும். அலாட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக வந்து இஷ்யூ ஆகும். இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் ரேங்க்லாம் என்ன, இந்த இடத்துல கேட்டகரி ரேங்க்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போ மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, எலிஜிபிலிட்டி ரேங்க்னா என்ன, ரேங்கிங் பர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இப்போ வந்து புரியுற மாதிரி வந்து சொல்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு வந்து தனியாகவே நம்மளோட வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து உங்களோட 12th மார்க் தான் வந்து எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. லைக் வந்து யூனிவர்சிட்டியோடைய பாலிசி படி இப்போ 12th நீங்கள் 600 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுடைய ஒரு பர்சன்டேஜ் வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுடைய ஒவ்வொரு மாணவனுடைய எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ், அதாவது தகுதி பெற்ற சதவீதம் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே இது ரேங்கிங் பர்சன்டேஜ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. அதில் லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்குது பார்த்தீங்களா உங்களுடைய கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸு, அந்த கோர்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மார்க்கை தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்கிங் பர்சன்டேஜாக வந்து எடுக்கிறாங்க. லைக் வந்து இப்போ கட் ஆஃப் மார்க் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, நேற்று கூட ஈவினிங் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க் அதை எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களோட ரேங்கிங் பர்சன்டேஜ் இருந்து தான் இந்த ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து எடுக்கிறாங்க. இப்போ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகிறதுல இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க்கு ப்ளஸ் வந்து ரேங்க் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சீட் வந்து இஷ்யூ ஆகுது, சீட் வந்து அலாட்மெண்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ உங்களை ரீச் அவுட் பண்ணவே முடியல, உங்களோட கான்டாக்ட் நம்பரும் கொடுக்க மாட்டீங்க, வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருந்தால் கிரியேட் பண்ணிங்கன்னா அதில் நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வாட்ஸ்அப் குரூப்லாம் இதுக்கு முன்னாடிலாம் நிறைய நடந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து ஏற்கனவே நம்ம டெலிகிராம் குரூப் வந்து வச்சிருக்கிறோம். பட் டெலிகிராம் வந்து இப்போ லைக் நீட் எக்ஸாம்னால வந்து டெலிகிராம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் டெலிகிராம் வந்து கொஞ்ச நாளைக்கு லைக் வந்து ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் டெலிகிராம் வந்து ஓப்பன் ஆகாது. பட் நம்ம கிட்ட ஏற்கனவே வந்து எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப் வந்து இருக்குது. ஸ்டூடெண்ட் வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து எப்படி வந்து கம்யூனிகேட் மூலியமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு குரூப் வச்சிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஜூன் 22ஆம் தேதிக்கு மேலே ஆஃப்டர்நூன் ஆஃப்டர் ஜூன் 22க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு டெலிகிராம் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும், லைக் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன டவுட்னாலும் அதிலேயே வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்படி பெர்சனலாக டிஎம் பண்ணுறா இருந்தால் இன்ஸ்டால் வந்து பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக இன்ஸ்டால் வந்து லேட்டாக டிஎம் வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து என்னுடைய பெர்சனல் ஒர்க்கு, என்னுடைய அஃபீஷியல் ஒர்க்லாம் தாண்டி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ரீப்ளேக்கு தான் நான் வந்து டைம் வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ரீப்ளே பண்ணவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எனிவே நம்ம இவ்வளோ கிளியரா சொல்லியும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா, அது நான் ஒரு சில விஷயம் வந்து கிளியரா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன கவுன்சிலிங் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டாபிக் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு வந்து டெப்த்தா வந்து கவுன்சிலிங் பத்தின அப்டேட் வந்து குடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.